இன்றைக்கி பாருங்க கிரேவி நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம். தக்காளி நான் அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அந்த குக்கரில் வேக வச்ச அந்த தண்ணி இருக்குங்களா அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே நல்லா கிரேவியாக வந்துடும், திக்காக வந்துடும். அப்போ இந்த சன்னாவை போட்டுருங்க. சன்னாவை போட்டுட்டு சிக்கன் மசாலா இருக்குல்லங்க, நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். மசாலாலாம் வெளியில் வாங்க மாட்டேன் அவ்வளோக்கா, எல்லாமே நானே அரைச்சி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி மஞ்சத்தூள் வாங்குவேன், அப்புறம் மிளகாய்த்தூள் வாங்குவேன், அப்புறம் கரம் மசாலா. இதை 3 மட்டும் தாங்க வாங்குவேன், வேறு எதுவுமே நான் வாங்கவே மாட்டேன். சரி இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கினேங்க. இது நல்லா கொதி வந்துடட்டும். கொதி வந்தோடனே இதை போட்டுட்டு இதை ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே குப்புன்னு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுவேன். அந்த தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.